வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் 466 பாயிண்ட்ஸ். என்னடா 466 பாயிண்ட்ஸ், வெறும் 312 பாயிண்ட்ஸ் தானா? மார்னிங்கோட ஹை இல்லை இருந்து மத்தியானோட லோ 24,347. இதை நான் ஸ்பாட்டில் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் சொல்லு. மறுபடியும் 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஹை. இந்த ஸ்விங் க்ளோஸ் டு அபவுட் 466 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு. இன்ட்ரெஸ்டிங்கான இது மாதிரி ஒரு ஈவெண்ட்ன்றது நேற்றே ஆல்மோஸ்ட் வி நியூ மார்க்கெட் பெருசாக சரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் அந்த ஃபியர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க. மார்க்கெட்டில் எதிரால் உங்களை பயம்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் பயப்படுறதுல அர்த்தம் கிடையாது. டெஃபினட்டாக லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்லேருந்து இந்த மார்க்கெட் ஃபேக்டர்ன்றது மாறி போச்சு. முதல்ல ஒரு நியூஸ் வருது, நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னு சொன்னால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இன்னைக்கு அதுக்கு நேர்மாறாக ரியாக்ட் ஆகுது. தட் இஸ் வேர் த பிக் மணி இஸ் தேர். ஜென்ரல் பப்ளிக் ஆகட்டும், இல்லை மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்க அந்த இமோஷன்ஸ்க்கு வழி கொடுத்துருவாங்க. அண்ட் அடிக்கடி நான் சொல்கிறது பிஸ்னஸில் இமோஷனுக்கான இடமே கிடையாது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி 2-3 நாள் கூட 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். 24,400, 410, 415 அந்த லெவல் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருந்தது ஃபியூச்சர்ஸை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னு சொன்னால் எப்பயுமே நான் கொடுக்குற நம்பர்ஸ், இன்னைக்கான நம்பர்ஸ் நான் சார்ட் முன்னாடி ஸ்பாட் இருந்துச்சு, அதை வச்சு நான் சொன்னேன். இப்போ ரைட் நோ எப்பயுமே நான் டெக்னிக்கல் லெவல்ஸ் சொல்லும் போதும் ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் நான் எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் தட் இஸ் ட்ரேடபிள். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு காசு பண்ண முடியுமா, அதுக்கோசரம் வி ஆல்வேஸ் கிவ் ஃபியூச்சர்ஸோட நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கறது. ஸோ 24,400, 410 அந்த லெவல் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் எங்கே வேணால் இருக்கட்டும், மோஸ்ட் லைக்லி மண்டேக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். 12th இதுதான் நம்மளோட டார்கெட். 12th இஸ் டியூஸ்டே. அண்ட் இன்றைக்கே டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் பியூட்டி என்னான்னு சொன்னால் காலையில் சரிஞ்சு ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் மைனஸ் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆகும் போதும் பயங்கர அக்ரெசிவோட பயங்கர வால்யூமோட ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்சலுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் உண்டு. புட் சைடில் நேற்று வேல்யூ பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் புட்டு வெறும் 90 lakhs தான் இருந்துச்சு. கால் சைடு ஆல்மோஸ்ட் 1.5, 1.8 இருந்துச்சு. 25,000 1.83 crores இருந்துச்சு. 24,700 1.5 crores கால் எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் நிறைய பேர் கால்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. கால்ஸ் எழுதும் போதும் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் காணாமல் போயிருக்கும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் டவுன் வந்துருச்சு அண்ட் கால் சைடில் ப்ரீமியமே இருக்காது. அண்ட் புத்திசாலித்தனம் அந்த இடத்துல வாங்கிறதா இருக்கலாம். until unless you have a confirmations. இன்றைக்கி சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1245 1250 அந்த ஜோன்லேருந்து 130, 140 வரைக்கும் மோர் ஆர் லெஸ் கன்சாலிடேஷன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. கன்சாலிடேஷன் மூமெண்டமோட ஆகிட்டு இருந்துச்சு. மூமெண்டம் அப்சைட் மூமெண்டம்கான பில்டப் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் சான்ஸ் கிடச்சோன்னு பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பர்ஸ்ட் அவுட் ஆகிறது எப்பயுமே வயலண்ட் மூவாக தான் இருக்கும். வயலண்ட் மூவ்னா ஒரு பெரிய மூவாக இருக்கும். ஒரு சாலிட் கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறமா எந்த டைரெக்ஷன் வேணால் இருக்கட்டும், அந்த டைரெக்ஷனில் வயலண்ட் மூவாக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கான ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸும் சரி ஆப்ஷன்ஸும் சரி ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, ஹெவி ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு எப்பயுமே பெரிய மூவ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது தான் பெரிய மூவ் வரும். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, 24,500 டேயோட லோ சம்வேர் லைக் ₹2.60, ₹2.70 இருந்துச்சு. டேயோட ஹை 96 rupees இருந்துச்சு. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் க்ளோஸ் டு அபவுட் 40 times. யாராச்சும் 1 லட்சம் போட்டிருந்தால் 40 lakhs வந்திருக்கும். என்ன போட்டாங்க இது பற்றி நான் பேசவே வரல. இது மாதிரி வயலண்ட் மூவ் வரும்போது தான் அண்ட் டைம் ரொம்ப சுருக்கம். நினச்சி பாருங்கள், 1:40 ஆரம்பிக்குது இந்த விளையாட்டு. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 1:38 இந்த விளையாட்டு ஆரம்பிக்குது. 3:27 இந்த விளையாட்டு முடியுது. அப்போ எவ்வளோ இடத்துல ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கும். 24,400, 500, 600, 700 வரைக்கும் ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு. மார்னிங் புட்டில் நேற்று யாரெல்லாம் புட்டு கேரி பண்ணியிருந்தாங்களோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் சந்தோஷம். ப்ராஃபிட் புக் பண்ணாதவங்க 1:30 மணி வரைக்கும் அந்த விளையாட்டு இல்லை. 11:30 அந்த விளையாட்டு முடிஞ்சு போச்சு. மார்னிங் ஒரு டிப்பு மேலே போச்சு, மறுபடி டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டவுன் சைடு வரும்போதும் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாங்களான்றது தெரியாது. எல்லாருக்குமே பெத்த ப்ராஃபிட் பார்க்கணுன்றது ஒரு ஆசை.
எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 2 விஷயம் இருக்கணும். நான் இங்கேருந்து மதுரைக்கு போகிறேன், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறேன். மதுரையில் ட்ரெயின் இறங்கிடலாம், ரைட்? ஐயோ ராமேஸ்வரம் போச்சேன்றது யோசிக்காதீங்க. நம்மளோட டார்கெட் வந்துச்சா இறங்கிடலாம். இல்லைன்னு சொன்னால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து 24,600 புட்டு நீங்கள் நேற்று வந்து அரௌண்ட் 140 130 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போது 208 இருந்துச்சு. தென் இட் கேம் டவுன் டு 150 160. ஃபைனலாக இது வந்து அரௌண்ட் 250 260 லெவலுக்கு போச்சு. இது வந்து ஆகஸ்ட் 14th புட்டு. நான் இன்னைக்கான புட்டு நான் பேசல, ரைட்? இன்னைக்கான புட்டில் வந்து வோலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஒரே ஒரு லாட்டு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து மோர் ஆஃப் ஏ ட்ரைனிங் பர்பஸ்க்கோசரம் நம்ம வந்து எடுத்திருந்தது. ஸோ பேசிக்காக எந்த லெவலில் நம்ம வாங்கணும், என்ன வாங்கணுன்றது இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மாதத்தில் ஒருத்தரை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க, நான் வந்து கால் ரைட் பண்ணுறவங்க புட்டு ரைட் பண்ணுறவங்கள நான் தப்புன்னு நான் சொல்ல. கையில் நிறைய கேஷ் இருக்குது, ஒரு 15-20 lakh rupees இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு நீங்கள் போங்க. இந்த கையில் வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு கீழே யார் யார் வச்சுருக்காங்க, ஆப்ஷன் பையிங் போகணுன்னு நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். கையில் நிறைய பேர்த்தோட ப்ராப்ளமே வந்து நீங்கள் எடுத்து பாருங்களேன், F&Oவில் வந்து ஆல்மோஸ்ட் 98% 99% கூட நம்ம சொல்லலாம் they are losing money. அந்த 1% 2% ஆளு கூட கன்சிஸ்டன்ஸ் கிடையாது. அதாவது இன்னைக்கு சம்பாதிக்கிறவன் நாளைக்கு சம்பாதிக்கிறான்றது நிச்சயம் கிடையாது. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பணம் விடுறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த சிங்கம் புலி மாதிரி வேட்டை ஆடுறதுக்கு அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வெயிட்டிங் கிடையாது. தே ஆர் ரெஸ்ட்லெஸ். அதாவது மார்னிங் 9:15 வந்தவொடனே உடனே உள்ள இறங்கணும். ஐயோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுன்னு தான் பார்ப்பாங்க. நான் ஒரு செட்டப் வச்சுருக்கிறேன், அந்த செட்டப்புக்குள்ளே வரட்டும். நான் வந்து ஒரு வலை விடிச்சு வச்சுருக்கிறேன், அந்த வலையில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி செட்டப் வரட்டும். அப்போ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எப்பயுமே வந்து பெத்த பணம் பெரும் பணம் பண்ணுறதுக்கு வந்து டூ மச் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம எடுத்துக்கலாமே, நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும், கேண்டில் ஸ்டிக் இப்படி இருக்கணும், பேட்டர்ன் இப்படி இருக்கணும், RSI இப்படி இருக்கணும், வால்யூம் இவ்வளோ இருக்கணும். இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஊருக்கே தெரியும்ப்பா, ரைட்? ஊருக்கே தெரியும். அப்போ யூ லூஸ் அந்த ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகிடும். சென்னையில் வந்து ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க. நீங்கள் அன்றைக்கி வாங்கும் போதும் ப்ராபப்ளி ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கிட முடியும். இல்லை கவர்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரட்டும், பேப்பரில் ஆட் வரட்டும், ஏர்போர்ட் வராங்கன்றது தெரியட்டும், அவனை அந்த ரேட் வந்து 5 லட்சத்துலேருந்து 5 கோடிக்கு போயிடும், ரைட்? ஸோ 5 கோடியிலேருந்து 6 கோடி போகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, 5 லட்சத்துலேருந்து 6 கோடி போகிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. டூ மச் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கோசரம் பீப்புள் வெயிட். சில விஷயங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சிக்னல் கிடைக்குமா? பியூட்டிஃபுல் சிக்னல். 138க்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது நிஃப்டி, ரைட்? லோவில் வந்து உடச்சி போகுது. அந்த ரியல் மூவ் வந்து அப்போ தான் வருது. எக்ஸாக்ட் டைமும் நான் சொல்கிறேன். ஆனால் 1240 1245 இருந்தே வந்து இட் ஸ்டார்டட் கிவிங் யூ அ ஹிண்ட் தட் நான் பெரிய மூவ் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாடமாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, உங்களால் முடிஞ்சால் 3 minutes சார்ட்டாக வைங்க. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வைங்க, ஸ்பாட்டை வைக்காதீங்க. 3 minutes சார்ட்டை வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ்லாம் நீங்கள் அதில் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ நாலேஜ். இது மாதிரி பணம் உங்களால் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். காலையில் புட்டை எக்ஸிட் பண்ணியிருக்க முடியுமா? 11 o'clock உங்களுக்கு பாடம் இருக்குது. 1245 ஆல்மோஸ்ட் 138 வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சா? எஸ், கிடச்சிச்சு. ஃபார் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. இது வந்து ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். எப்பயுமே வந்து உச்சத்தில் நான் அடிக்கடி இதை வந்து லாஸ்ட் ஒரு 3 months நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பணங்கள், ரைட்? இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், விஜய் கேடியா, பேர் கேடி, ஓகே, விஜய் கேடியா. ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் வந்து ட்ரைனிங் கிளாஸ் எடுத்தப்போ 2014 or 15 ஞாபகம் இல்லை. ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அவுட்ர ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. அவர் வந்து இஸ் வெரி குட் அட் நம்பர்ஸ். அவர் வந்து மோர் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்பார். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒத்து போவார். அவர் மோர் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவார். அண்ட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து முழுக்க டெக்னிக்கல் பார்த்துட்டு அதுக்குமா ஃபண்டமெண்டல்ஸ் வேணும்னா நான் பார்ப்பேன்.
யாராச்சும் கஸ்டமர் வந்து பெரும் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் டெக்னிக்கல் பார்த்துட்டு அதுக்கு நான் ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ் வந்து பார்ப்பேன். அண்ட் எங்களுக்கு வந்து மோர் ஆஃப் 3 to 6 months ஹோல்டிங் பீரியட் தான் நாங்கள் வந்து பார்க்குறது. எனிவே சக்தி பம்ப்ஸ்லாம் வந்து அரௌண்ட் 56 to 70 ருபீஸில் என்டர் பண்ணிவிட்டு 900 எக்ஸிட் பண்ணதும் உண்டு, ரைட். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்துங்களேன், வெரி ரீசெண்ட்லி, ரைட். ஜேபி பவர் வந்து அரௌண்ட் 13 ருபீஸில் என்டர் பண்ணிவிட்டு 28 ருபீஸில் எக்ஸிட் பண்ணல, ரைட். 26 ருபீஸில் கூட எக்ஸிட் பண்ணல. ஐ எம் ஸ்டில் ஹோல்டிங் இட். 18 rupees 50 பைசாக்கு வந்திருக்கு, ரைட். அண்ட் ஸ்டில் நான் எக்ஸிட் பண்ணல. இப்போ நிறைய பேரோட கேள்வி வந்து இருக்கும், ஏன் அங்கே மேலே எக்ஸிட் பண்ணிவிட்டு கீழே பண்ணலன்றது. அதோட டார்கெட் பெருசாக இருக்குது, ரைட். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் தான் நான் போட்டேனோ இல்லையா, நான் ப்ராஃபிட் டேக்கணும்னு விருப்பப்படல. இதே மாதிரி தான் வந்து சுஸ்லான்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வாஸ் அரௌண்ட் 11 rupees ஜோனில் இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 88 வரைக்கும் போயிட்டு 54 வரைக்கும் வந்துச்சு. ஸ்டில் ஐ டென்ட் புக் இட். ஏன்னு சொன்னால் அகெயின் இதுக்கான டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டாக இருக்குது அண்ட் ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ இது மாதிரி சில டிசிஷன்ஸும் உண்டு. அண்ட் ஒரு சில டைமில் வந்து வி ஆல்சோ டேக் டிசிஷன்ஸ் வேர் ஸ்விங் ட்ரேடிங், 3 மாதம் 4 மாதத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங், அதுக்கான மெத்தட்ஸ் வந்து டோட்டலி வேறு. மெயின் மேட்ருக்கு வந்துடலாம். விஜய் கேடியா கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு தட் ஹீ இஸ் சிட்டிங், அவரோட 30 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கேஷில் நான் உட்காந்துட்டு இருக்கேன், கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட்டில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னார். அண்ட் நிறைய கம்பெனி ஓனர்ஸு, டாப் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு கேஷில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னது. இப்போ ரீசெண்டாக ஆண்ட் குரூப் உங்களுக்கு தெரியும், சைனா பேஸ்ட் கம்பெனி, சிங்கப்பூரில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனில் வச்சு அவங்க வந்து ஜொமேட்டோவில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 1.9% ஆஃப் ஹோல்டிங், க்ளோஸ் டு அபவுட் 2.8 crore ஷேர்ஸ், 2,80,00,000 ஷேர்ஸ் அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி வந்து ஆஃப்லோட் பண்ணாங்க ஆன் ஏ பல்க் டீல், ரைட். அண்ட் ஃபார் 5,370 crores. எப்படி எவ்வளோக்கு விற்றாங்க? 285 ரூபாய்க்கு விற்றாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு, வால்யூமோடு கொடுத்துருக்கு. அண்ட் 304 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. யாரோ ஒருத்தர் விற்றுருக்குறாங்க, யார் விற்றாங்கன்றது தெரியும், யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க. ப்ராப்ளி லேட் ஈவினிங் போனால் உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். இதுக்கான டார்கெட் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, 4 நாளைக்கு கூட இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன், இதுக்கான டார்கெட் அப்சைடில் வந்து 360 பக்கமாக இருக்குன்றது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த டீல் வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ப்ரைஸ் அப் ஆகிட்டு கவுண்டர் ட்ரெண்ட் வந்துருக்கு அண்ட் கவுண்டர் ட்ரெண்டுக்கு அப்புறமா அப்மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி 285 வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு அண்ட் 304 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. யார் விற்றுருக்குறாங்கன்றது தெரியும். 5,370 கோடியை வந்து அவர் தலைவர் சைனாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. எனிவே பியூட்டி இஸ் தட் 5,600 கோடின்னு வச்சிங்களேன், 5,400 கோடின்னு எடுத்துங்களேன். ரீசெண்டாக ஒரு பேடிஎம்மில் வந்து கூட வெளில போனாங்க. குட் தட் தே ஆர் டேக்கிங் மணி, ப்ராஃபிட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது வேறு விஷயம். பட் இந்த கம்பெனியோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்க போகுதுன்றதும் ஞாபகம் வச்சுங்க. டெஃபினெட்லி all these companies will make bigger money. மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் பியூராக ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன் அண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. உங்களோட ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 80 points ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட் வந்து 21 points ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 119 points ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் டவுன் டு ஹை, ரைட், லோ டு ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 312 points. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 230 points ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 290 points ப்ரீமியமில் இருக்குது அண்ட் 690 points இன்ட்ராடே ஸ்விங். ஆகஸ்ட் 14th எக்ஸ்பைரியில் 25,000 தான் ஹையஸ்ட் கால் இருக்குது அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 24,800 இருக்குது. புட்டை பொறுத்த வரைக்கும் அதே 24,500 தான் ஹையஸ்ட் புட்டு இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நேற்று பார்க்கும் போதும் 24,500 தான் ஹையஸ்ட் புட்டு இருந்துச்சு. பட் டார்கெட் கீழே வந்துட்டு மேலே போகுன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்து ஆயிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை வால்யூம் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து முழுக்க ரைட் 80-90% ஆஃப் த திங் மார்க்கெட் கீழே விழுந்ததும் சரி, மேலே தூக்குனதும் சரி, மேலே தூக்குனது வேறு பகுதி, ரைட். கீழே விழுந்ததை வந்து இமோஷனில் வந்து எல்லாருமே வந்து எக்ஸிட் பண்ணாங்க. பாயிண்ட் 1. மேலே தூக்குனதை வந்து ஷார்ட் கவரிங்கில் வந்து தூக்குச்சு. 1. எப்பயுமே வந்து ஒரு நேஷனுக்கு அகெயின்ஸ்டாக, அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நேஷனுக்கு அகெயின்ஸ்டாக, அமெரிக்கா மாதிரி ஒரு 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 வலுவான கண்ட்ரி வந்து
ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க சொன்னால் டெஃபினட்டாக அன்னைக்கு வந்து அதுக்கான பதிலடி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் உள்ளே வரலாம். எல்ஐசி மாதிரி ஆர்கனைசேஷன் இல்லை டிஐஐ மூலமாக வந்து நிறைய பை பண்ணுவாங்க. 1 2 ஹெச்என்ஐஸ் இருக்கிறாங்க தெரியுமா, ரைட்? இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து எப்பயுமே தே வில் பிரிங் இன் மணி டு கவுண்டர் தட் அட்டாக். இல்லைன்னு சொன்னால் யார் வேணாலும் உள்ளே பூந்து அடிச்சுட்டு போகலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு ஷார்ட் கவரிங்கும் இருந்துச்சு, ஹெவி டெலிவரியோட நிறைய ஸ்டாக்ஸ் பையும் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 230 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. இதுக்கு 2 காரணம். ஒன்று, ஆப்பிள் வந்து ஒரு $100 பில்லியன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி, யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்ற மாதிரி கமிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து $600 பில்லியன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் அதிபரும் ரஷ்யன் அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அடுத்த வாரமே, ரைட்? இதனால யுக்ரைன் வார் நிற்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரஷ்யாவோட தலைவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வருஷ கடைசியில் வரதா இருந்துச்சு, இப்போ இந்த மாத கடைசி வரத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியா ரஷ்யா மட்டும் கிடையாது, உலக ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ரீமேப்பிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அமெரிக்காவுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸ் இந்தியாவோட பேட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, யார் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க கண்ட்ரி ஆகட்டும் எது வேணா இருக்கட்டும், அவங்களுக்கான விலை கொடுக்க வேண்டிய அவசியம் படுத்துகிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே, ரைட்? அவங்க வந்து அவங்களோட பேட்டர்னை மாற்றிக்கிட்டனாலும், இல்லை இது தப்பாயிடுச்சு நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னாலும், ஸ்டில் அதுக்கான விலை கொடுத்தே ஆகணுன்ற லெவலில் இந்தியா வந்து நடந்துகிட்ருக்கு. மலேசியாவுக்கு வந்து விலை கொடுக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்து மலேசியாவிலேருந்து தான் பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுல இந்தோனேஷியாவிலேருந்து பண்ணுறாங்க. தோ மலேசியா வந்து காஷ்மீர் மேட்டரில் இப்போ வாயை திறக்கிறது இல்லை, பட் ஸ்டில் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணல. இதே தான் வந்து டர்க்கி கூடயும் ஆச்சு, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. மால்தீவ்ஸ் கூடயும் நடந்துச்சு, சைனா கூடயும் நடந்துச்சு. அண்ட் இதே விஷயந்தான் வந்து பாகிஸ்தான் கூடயும் பெரும் ப்ரைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. சாதாரண விலை இல்லை, பெரும் விலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த விலைக்கான பின் விஷயங்கள் நிறைய இருக்குது. யூஎஸோட டெக்னாலஜி வீக்னஸ் எங்கே இருக்குன்றது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ யூஎஸை பொறுத்துக்கலாம். யூஎஸ்க்கு வந்து இந்தியா ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னது வந்து F-35 நான் வாங்க போகிறது இல்லைன்னு. அது எப்படியா இருந்தால் வாங்க போகிறது இல்லைன்றது முதலே தெரியும், ரைட்? அதுக்கு நிறைய ரீசன்கள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி P-8Iன்றது நம்மளோட AWACS சிஸ்டம், ரைட்? இதை வந்து இந்தியன் நேவி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு, பெரிய லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இன்னும் ஒரு 8 பீஸ் வாங்குறதா இருந்துச்சு யூஎஸில் இருந்து. அண்ட் $3.7 பில்லியன் ஆர்டர், அந்த ஆர்டரையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீஸ் போர்டில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், இந்தியாவுக்கு வந்து இது தேவை, ஆனால் உங்கள் கூட வந்து நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா நான் ஸ்பேர்ஸ் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ட்ரஸ்ட் போயிடுச்சு. எக்கனாமிக்ஸ் அண்ட் மிலிட்ரி இது தனி, இது தனின்னா வேலைக்காகாது. ஒரு தடவை நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொன்னால் மொத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ இன்னம்லாம் யூஎஸ்ல இருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன்ஸ் வாங்குறது வந்து நிறைய குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. தலைவர் இந்த ட்ராமா பண்ணது பூரா இதுக்கு தான். இப்போ அதுக்கான விலை இருக்கும். இந்த ட்ரஸ்ட் மீண்டும் வரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20 வருஷம் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பண்ண போகிறது கிடையாது. இதில் எய்தர் ரஷ்யா உள்ளே வரும், இல்லை இந்தியாவுக்குள்ளாரியே வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி எஸ், ஒரு 3-4 வருஷம் வந்து தள்ளி போகலாம், பட் டெஃபினட்டாக வந்து இந்தியாவுக்குள்ளாரியே வந்து இந்த டெக்னாலஜி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாமே. இப்போ இந்த போரில், மறைமுகமான போர்னு வச்சிங்களேன், பனிப்போர்னே வச்சிங்களேன், பனிப்போரை நான் இது ஓப்பனாகவே தெரியும். எதுக்கோசரம் ட்ரம்ப் வந்து இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கே தெரியும். ஸோ இந்த போரில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் பணிய போகிறாங்கன்றது பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கும், ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இப்போ நான் சொன்னது இந்த
இன்னைக்கான ஃபியூச்சர்ஸ் அரௌண்ட் 220 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98 கிட்ட இருக்குது. 98க்கு மேலே போகலாமா கீழே வரலாமான்ற அந்த லெவலில் நிற்கிது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 10,670 ஜோனில் இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி 10,400 ஜோனில் இருக்குது. ஒரு 40 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,18,400 ரைட். நேற்று வந்து 16,000-17,000 இருந்துச்சு. இன்றைக்கி 1,700 1,800 வந்து ஏறி இருக்குது. இதுதான் வந்து லெவல். அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.25% கீழே இறங்கியிருக்கு. 2.28% கீழே இறங்கி 11.69 இருக்குது. எப்பயுமே வந்து இது மாதிரி க்ரூஷியலான லெவலில் இந்தியா விக்ஸை வந்து பார்க்குறது மிக 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 அவசியம். இன்னைக்கான எஃப்ஐஐ டேட்டாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரௌண்ட் 5,000 crores வந்து எஃப்ஐஐஸ் விற்றுருக்குறாங்க எல்லா எக்ஸ்சேஞ்சும் சேர்த்து. அண்ட் நம்ம ஆளுங்க வந்து 10,884 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. நடுப்புற வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து டிஐஐஸ் வந்து பெரும் பணம் இறக்குவாங்கன்றது. இந்த டேட்டாஸ் இப்போ தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் வருது. 10,864 crores ஆல்மோஸ்ட் 11,000 crores வந்து இறக்கி இருக்கிறாங்க. காட்டி தானே ஆகணும். போட்டின்னு வந்துட்டுனா இதில் டெஃபினட்டாக வந்து காட்டி தான் ஆகணும். அண்ட் பெரும் பணம் இறங்கியிருக்கு. அண்ட் எவ்வளோ பணம் வந்தாலும் நீ எவ்வளோ விற்றுட்டு போனாலும் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. எடுத்து பாருங்களா, போன வாரம்லாம் வந்து வெறும் 4,000-5,000 கோடிக்கு இது வருது, ஐபிஓ வருது. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 2.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வருது. அப்போ எவ்வளோ பணம் இருக்குன்றதை நினச்சி பாருங்கள். ஸோ டெஃபினெட்லி எஃப்ஐஐஸ் என்ன தான் பூச்சி காட்டினாலும் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து இந்தியன் மார்க்கெட் படியாது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.